ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாவண்யா மாமல்லன்ஸ் vlog. இது வந்து ஒரு ட்ராவல் vlogங்க. குவிக்காக உங்களை நான் மதுரைக்கு கூப்பிட்டு போகிறேன். எங்கள் ஊர் கோவில், எங்கள் ஊர் கடா வெட்டு, அங்கே எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க, அந்த இதெல்லாம் கிளிம்ஸ் எல்லாம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் ஒரு 5 நிமிஷத்துலேயே காமிக்க போகிறேங்க. அதோடு நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத சில ஐட்டம்ஸ் இருக்குது. சாப்பாடு பிரிய இருக்கலாம், அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஐட்டம்ஸும் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இது வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எப்பயுமே நாங்கள் கிராமத்து வழியாக தான் ட்ராவல் பண்ணுவோம். அப்போ தான் பசங்களுக்கு இந்த மாதிரி பசுமையாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நாங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணுவோம். எப்போயுமே பகலில் தான் ட்ராவல் பண்ணுவோம். அதோடு இந்த மாதிரி பசுமையான இருக்க இடத்துல அப்பப்போ இந்த இளநீ அப்படிலாம் வாங்கி குடிச்சிக்கிறது. இந்த இளநீ அவருக்கு பிடிக்கவே இல்லை, 2வது பையனுக்கு. அண்ட் ஹோம்மேட் ஃபுட்டு தான் பேக் பண்ணிட்டு போயிடுவோம். அன்றைக்கி நாங்கள் தயிர் சாதமும் வத்த குழம்பும் பண்ணி கொண்டு போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவார் மிக்சரோட. அவர் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அண்டு என் பையனுக்கு வந்து ரைஸ் எல்லாம் ட்ராவல் அப்போ பிடிக்காது. அதனால சப்பாத்தி இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவர் சாப்பிட்டுப்பார். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நான் பேக் பண்ணி கொண்டு போவேன். ஸோ அவங்களும் ட்ராவலை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அவருக்கு பெட்டெல்லாம் ரெடி பண்ணி தூங்க வச்சிட்டோம். அடுத்த நாள் நாங்கள் எங்கள் குலதெய்வத்தை பார்க்க போயிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ நாங்கள்லாம் ரெடியாகி கிளம்பிட்டோம். ஒவ்வொரு வருஷமுமே நாங்கள் போவோங்க. என்னோடய பசங்களுக்கும் இந்த கல்ச்சரை கொண்டு வரணுன்றதுக்காக நான் இதை மெயின்டைன் பண்ணுறேன். நம்மளோட ரூட்ஸ் என்ன, நம்ம எங்கேருந்து வந்தோன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியணும். அதுக்காக தான் நான் டெடிக்கேட்டடாக இதை ஃபாலோ பண்ணுறேன். இவங்க தான் எங்கள் குலதெய்வம். இது வந்து கன்னிமார் கோவில்னு சொல்லுவாங்க. அது லெஃப்ட் சைடில் இருக்காங்க. அவங்க பாலம்மா, அவங்க தான் எங்கள் குலதெய்வம். அண்டு இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டுங்க நம்மளோட வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஃபேமஸ் ஜிகர்தண்டா அங்கேருந்து. அதை நாங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டோங்க இங்கே போனால். இப்போ பார்சல்லாம் கொடுக்குறாங்க, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீவாரின்னு ஒரு ஹோட்டலில் இருக்காங்க. ரொம்ப பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது. இங்கே பஜ்ஜி போண்டா அப்படி சுட சுட ஏதாவது கிடச்சிட்டே இருக்கும். நாங்கள் போன அன்றைக்கி மிளகா பஜ்ஜி தான் ஸ்பெஷலு. அப்புறம் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஐட்டம் வாங்கி நாங்கள் ட்ரை பண்ணோம். எல்லாமே செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஸ்ரீவாரி ஸ்பெஷலி அந்த சட்னிஸ் எல்லாம் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து மதுரைனாவே வேறு எப்படி மல்லிப்பூ இல்லாமையா, எங்கள் ஊர் மல்லி, எங்கள் ஊருக்காக நான் சொல்லலை. இந்த மல்லியை பார்த்தீங்கன்னாவே அவங்க கட்டுற ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் காலமில் ஒரு மல்லி இருக்குது பார்த்தீங்களா, அது ரவுண்டாக கட்டியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த பிரேம விலாஸ் ஹல்வாங்க. சொல்கிறப்பே எனக்கு டெம்ட் ஆகுது. சுட சுட 2 ஸ்பூன் போட்டு இந்த இலையில சுருட்டி தருவாங்க பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். யாருமே வேணான்னே சொல்ல முடியாது. அங்கேயே சாப்பிடுங்க, அதுதான் ஸ்பெஷல் டேஸ்ட்டு. அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் பேக் பண்ணிட்டு வந்தேன், வரதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சுங்க. இது அடுத்த நாள் எங்களோட கடாவெட்டு. இது வந்து முனியாண்டி கோயில் கடாவெட்டுன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு இவங்க ரொம்ப சிட்டியெல்லாம் கிடையாது, ரொம்ப கிராமம் கிடையாது, மிடில் அந்த மாதிரி சொல்லலாம். இங்கே வந்துட்டு இந்த கோவில்லே இருக்க பிளேஸே ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. எப்படி இருக்கும்னா, அதாவது கோவிலோட 2 சைடும் குட்டிய ஓடை மாதிரி ஒன்று ஓடும். இங்கே நம்ம அண்ணா வந்து கோழி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. கடாவெட்டு தான், ஆனால் ஏன் கோழின்னு கேட்டிங்கன்னா, கடாவெட்டுனா 2 ஆடு கோழி கண்டிப்பாக இருக்கும், அதனால அவங்க கோழி சமைச்சிட்ருக்காங்க. இன்னொரு சைடு வந்து கடா வந்து சுவாமிக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி வெட்டி வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அதுதான் இதோட சிக்னிஃபிகன்ஸ். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம வந்து கடா வெட்டி சமைச்சு அதை ஒரு பீஸ் கூட உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. சுவாமிக்கு பிடிக்காதாமா, முன்னாடி காலத்துலேருந்து அது ரூல். அதனால் இந்த முனியாண்டி கோயில் சுற்றி இருக்க மக்கள்லாம் வந்து சாப்பிட்டு போவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. முன்னாடி காலத்துலேயே எவ்வளோ யோசித்து அவங்க ரூல்லாம் செட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எங்களுக்கு வெக்கேஷன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பழனிமலை முருகன் இல்லைன்னா முனியாண்டி கோயில், எங்களுக்கு அதுதான் தெரியும், இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் ஹோம். ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் நான் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதே இடத்துல நான் ஓடி திரிஞ்சு விளையாண்டுருக்கேன், இந்த பள்ளத்துல எல்லாம் விழுந்திருக்கேன், இந்த குட்டி சவர் மேலே குதிச்சிருக்கேன். பயங்கரமான மெமரிஸ்லாம் இருக்குங்க. ஆனால் அப்போல்லாம் ரொம்ப தண்ணி போயிட்டு இருந்தது. அது மட்டும் தான் எனக்கு இப்போ மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அதர்வைஸ் இட் வாஸ் ரியலி குட். இந்த ட்ரிப் எனக்கு என் பசங்க அதே இடத்துல அந்த மாதிரி விளையாடுறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவர் தாங்க எங்கள் முனியாண்டி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காவல் தெய்வமாக எங்கேயே வந்து அவர் ஸ்டாச்சுவாக ஆகிட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுதான் இந்த கோவிலோட வரலாறு. இந்த கட்டினவங்களோட சிலை வந்து இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அது வச்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் அவங்க. உங்களோட சேர்ந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நானும் முனியாண்டிக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய் பாய்.